நீங்க எப்படி இங்க? நாளைக்கு லீலாக்கு மேரேஜ் இல்லையா, அதான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எல்லாருமே கல்யாணத்துக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க. அப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்களா? அப்ப நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வெளியில வெயிட் பண்றேன். வீட்டை பார்க்கலாம் வாங்க. இது அண்ணன் இருக்கிற போர்ஷன். அங்கே எங்க அக்கா இருக்காங்க. இங்கே நாங்க எல்லாரும் இருக்கோம். நம்மளும் இங்கேதான் இருக்க போறோம். இதான் இனிமே நம்மளோட அரண்மனை. என்ன அரண்மனைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு இளவரசி ஒரு வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அது அரண்மனை தானே. நீங்க சிரிச்சே நான் இப்பதாங்க பாக்குறேன். என்னங்க நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது பேசுங்களேன். முதல்ல என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. வாப்போன்னு கூப்பிடுங்க. சரிங்க. பாத்தீங்களா? சரி விஜி. இவ்வளவு உரிமையோட என்கிட்ட பேசுற நீ, ஆனா நான் எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்து எரிஞ்சு விழுகிற மாதிரி முறைச்சிட்டே போனேன். அது இல்லைங்க, நாங்க சரோகா வீட்டுல தங்கியிருந்தப்போ நீங்க வந்தீங்க. அப்பவே நான் உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினா ஏதோ நமக்குள்ள லவ் இருக்கிறதா எங்க ஊர்ல இருக்கவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் அப்படி இருந்தேன். சரி, ஆனா நம்ம முத பார்த்தப்ப அன்னைக்கு என்ன மதுரை இருக்கிற கண்ணை மாதிரி என்னை பார்த்து முறைச்சிட்டு போன. முதல்ல அப்படிதான் பார்த்தேன். அன்னைக்கு உள்ள போய் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. இது கனவா இல்ல நிஜமான்னு டவுட்டா இருக்கு. கிள்ளி பாருங்க, அப்புறமா தெரியும். என் கையில இல்லைங்க, உங்க கையில பார்க்க சொன்னேன். சாரி சாரி, இருங்க கரெக்ட் பண்ணிடுறேன். விஜய் விஜய்,
வாங்க 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 பாட்டியம்மா. பாட்டி வாங்க. சம்பந்தியம்மா வாங்க வாங்க. நமஸ்காரம். என்ன சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு போல அது இருக்கு. பாட்டுக்கு நடக்குது. ரூம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். புது சம்பந்தி மாப்பிள்ள. சம்பந்தி அம்மா. வணக்கம்மா. தம்பியை நல்லா தெரியுமே. சரி போஸ் சம்பந்தியம்மா ரூம் சரி மாமா. பாட்டி வாங்க. வாங்க வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. இவங்களும் வந்துட்டாங்களே. வரணும் வரணும். வாங்க 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 கதிரேசன் வாங்க வாங்க. நீங்களும் வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இத்தனை பேர் வாரான், வாசல் என்ன வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தரையும் காணோம். மன்னிக்கணும், உள்ள வேலையா இருந்துட்டேன். இவங்களை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். புது சம்பந்தி வணக்கம். மாப்பிள்ள சம்பந்தி அம்மா. வணக்கங்க. ஆமா நம்ம வீட்டு மாப்பிள்ள எங்க? கிளம்புனாரு. ஆனா கோபிக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால வரல. அடாடா. சரி, நாங்கெல்லாம் தங்கறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா? பெரிய ரூமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க நானே சரி. காமிக்கிறேன். மாமா மாமா. ஆ, ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னப்பா வாங்க. என்னாச்சு? மாமா அந்த ரூம்ல ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க. அந்த ரூம் இல்லையா? ஆமாம்மா. என்னப்பா அது இவங்களுக்கா நான் ஏற்பாடு பண்ணது? இப்ப அவங்க தங்கிட்டா இப்ப என்ன பண்றது? என்னங்க வந்தவங்க எல்லாம் வாசல்ல நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்றது இப்ப போய் யோசிக்கிறீங்க? கல்யாணக்காரங்க இதை முன்னாடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஐயா ஏற்பாடு நாங்க பண்ணதா. ரோட்லயே தங்குறது. நல்ல வேலையா மாப்பிள்ள வரல. ஐயா நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இடம் இல்ல, லாட்ஜ்லயே அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. இந்த நடு ராத்திரில நாங்க எங்க போய் தங்குறது? நீங்க கவலைப்படாதீங்க, 2 நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் சுமார் ஐயா, இது சாதாரண விஷயம். எங்க உறவுக்காரங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க தங்கிட்டு காலையில எந்திரிச்சு வந்துடுறோம். ஐயோ இது தப்புங்க கதிரேசன். என் கல்யாணத்துக்கு வந்துட்டு நீங்க வேற எங்கேயா தங்குறது? 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். இது நம்ம வீட்டு கல்யாணம், சாதாரண விஷயம். இது கல்யாணம்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு செய்யும். நீங்க சும்மா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஐயா நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்க. டிஃபனா சாப்பிட்டு போ. வாங்க போஸ், வாங்க. ஏற்பாடு கூட்டு போ. வாங்க வாங்கய்யா. இப்படி இருங்க சார். இருக்கு. வணக்கம் கதிரேசன். சாப்பிட்டீங்களா? சௌரியமா இருக்கா? நல்லது. ராஜி, ராத்திரி நல்லா தூங்குனியா? எங்க தூங்குறது, ஒரே கொசு தொல்லை. நான் தான் கொசுவத்தி கொளுத்தி வச்சிருந்தேனே. அட ஏமாப்புல நீ வேற. கொசுவத்தி கொளுத்தி வச்சா நம்மளுக்கு இருமல் வருது. அது என்னடா கனவசியில பாடுற மாதிரி காதுக்குள்ள சும்மா கொய்யட்டல போகுது. அதுவும் இல்லாம பாத்ரூம்ல காலை வச்சது ஒரே வழுக்கல். அது வேற ஒரு எரிச்சல். இதோ பாருமா, நம்ம தானே போனோம் அவங்க வீட்டுக்கு. அவங்கள கூப்பிட்டாங்க, குறை சொல்லக்கூடாது. அத பத்தி புலம்புறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? புலம்புறது அநாகரிகம்னு சொல்றேன். அது சரி, இதெல்லாம் திருத்தமா பேசுங்க. அந்த ஓட்ட வீட்டுல அழைச்சிட்டு போய் தங்க வச்சது நீங்க தானே, அதுக்காக உங்களே திட்ட முடியும்? ஹலோ, அப்பா எதுக்கு திட்டுறீங்க? அந்த சிதம்பரத்துக்கு எங்க போச்சு அறிவு? நம்ம இத்தனை பேர் வருவோம் தெரியல. லாட்ஜில் ரூம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்ல. அதானே வருங்கால மாப்பிள்ளை வீடு. நம்மள ஒரு ஏசி ரூம்ல தங்க வச்சிருக்கணும். கௌரவமா? அதான் நமக்கு கௌரவம். ஏசி ரூம்ல தங்க வச்சிருக்கலாம், ஆனா ஏசி ரூமுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இத பாருங்க, நம்மளும் சம்மந்தி வீட்டுக்காரங்க, அந்த ராஜமும் சம்மந்தி வீட்டுக்காரங்க. அவங்களுக்கு மட்டும் முதல்ல ஏற்பாடு பண்ணி வைக்க தெரியுதுல்ல. அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க, நாம லேட்டா வந்தோம். சிதம்பரம் சொன்னாரா இல்லையா அனுசரிச்சு போங்கன்னு? நீங்க தானே எங்களுக்கு எடுத்து அந்த குட்டிச்சோரில் தங்க வச்சீங்க. ஒரு இடத்துக்கு வந்தா அனுசரணையா போகணும், அதான் மனுஷத்தன்மை. சிதம்பரத்துக்கு தொந்தரவு கொடுக்க வந்தோம். அது சரி, கோபியை பெற்றவர் தானே நீங்க, வேற எப்படி இருப்பீங்க? சிதம்பரம் கொடுத்து வச்சவரு, எல்லாரும் தாங்குறாங்க. அவர் சிங்காரமா பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்காரு. ஏய் லீலா, நீ சாதாரணமா வீட்ல இருக்கும்போது பளிச்சுன்னு இருப்ப. இப்ப எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கா? புளி போட்டு விளக்குன பித்தளை குத்து விளக்கு மாதிரி அப்படி ஒரு அழகு. இந்த திருஷ்டி போட்டு எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? 4 பேர் கண்ணு என் லீலா மேல புற்ற கூடாதுன்னு. தனக்கா ரொம்ப ஐஸ் வைக்கிற. லீலாக்கா என்ன விட அழகா இருக்கு. என் பவானி குட்டி கூட ரொம்ப அழகா இருக்கா. ஆனா இப்ப லீலா முகத்துல ஒரு தனி கலை தெரியுதே. அது என்ன கலை? என் முகம் கூட தான் நல்லா இருக்கு. இவ முகத்துல தெரியறது கல்யாண கலை. அது உன் முகத்துல தெரியணும்னா நீ எவனையாவது போய் கட்டிக்கணும்.
எனக்கா இன்னைக்கு நீ கூட தான் ரொம்ப அழகா இருக்க. ஆமாமா, ஓசி நகை போட்டா யாரும் தான் அழகா இருக்க மாட்டாங்க. வாங்க சம்பந்தியம்மா வாங்க. எல்லாம் வாங்க, ரொம்ப சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? இப்படி வாங்க, முன்னால உட்காரு. வாங்கம்மா, வாங்க சம்பந்திமா. வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்கம்மா வாங்க பாட்டி. நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. தங்குற இடத்துல சௌரியமா இருந்துச்சா? நல்லா இருந்தது. ரூம்ல வெந்நீர் வந்துச்சா? ஆ டிஃபன் சாப்பிட்றீங்களா? இல்ல, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். சரி, பையன்கிட்ட காப்பி கொடுத்து அனுப்புறேன். ஆ பாத்தியாடி ஈஸ்வரி, உழுந்து உழுந்து கவனிக்கிறத. அந்த ஆளுக்காக உங்க அப்பா வக்காலத்து வாங்குறாரு. சும்மா இருங்க மாப்பிள்ள. சிதம்பரம் காப்பி கொடுக்க சொன்னாரு. அப்படியா? அப்படியே வெத்தலை வாக்கு என்ன கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லு. செல்வா, ஏன் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா காஃபி வேண்டான்னு சொன்னேன்? ஏண்டா கேக்குறவன் நான் என்ன கேனச்சியா? ஏண்டா உம்முன்னு இருக்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏண்டா என்னமோ குடிமொழிக்கு போன மாதிரி ஏதோ யோசனை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்க? உனக்கு புரியாதுமா. ஏன்னா நீ வேற மாதிரி. நான் என்னடா பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணலமா. என்ன செல்வம் மாமா, டிஃபன்லாம் ஆச்சா? என்ன நான் ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரி உபசரிக்கிறேன்? அது சரி, நீங்க எங்க வீட்டு ஆள் தானே? ம். அப்ப வேலை செய்யாம பேசாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வேலை செஞ்சா என்ன? என்ன செய்யணும்? இந்த சேர்லாம் எடுத்துட்டு போய் மேல போடுங்க. ஐயே, என்ன மாமா இது? உங்க சேர் எடுத்து போய் மேல தானே போட சொன்னேன். இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போய் மேல போடுங்க. என்ன சார், ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒன்றும் பெருசா கஷ்டம் தெரியல. பாத்து பாத்து. சாரிங்க, நீங்க தானே உதவி செய்யணும்னு வந்தீங்க. ஆமா, நல்லா பெரிய உதவியா கொடுத்துட்டீங்க. ஏன், இதுவும் ஒரு வேலை தானே? கல்யாண வீட்டுக்கு வரவங்க உட்கார மாட்டாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு சிங்களத்தீவுக்கு பாலமே கட்டிடலாங்க. பரவாயில்ல விடுங்க. என்ன பண்றது? அதை வச்சிருங்க. எங்க ஊர் பசங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நானே செஞ்சிருவேன். ஐயோ, வச்சிருங்களேன். அப்புறம் உங்களை தூக்குறதுக்கு 2 ஆள் வரணும். முடியல, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு வைக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம்.